அருமை சொந்தங்களே, அன்பு நண்பர்களே, இது சங்கர் கணேஷ் விவாக சங்கமம். இந்த பதிவு பார்த்தீங்கன்னா, குரு பயிற்சியை பற்றி நான் பேச வந்திருக்கேன். நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, டிவியில் எங்கே பார்த்தாலும் குரு பயிற்சி, உங்கள் பேப்பர் பார்க்கும்போது குரு பயிற்சி பலன்கள் பார்த்துருப்பீங்க. நான் விவாக சங்கமமில் உங்களோட பேசிகிட்டு இருக்கிறது எதுக்காக அப்படின்னா, குரு பகவானுடைய பயிற்சி, அதாவது குரு பார்வை, திருமண போன்ற சுபகாரியங்களை நடத்தக்கூடிய குருவாக இருக்கிறார். குரு பார்வை பண்ணும்போது குரு பலன் வருகிறது. குரு பலன் வந்தால் திருமணம் நடக்கும். இது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். அதனால் குரு பயிற்சியை பற்றி நான் கண்டிப்பாக பேசணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் வந்திருக்கேன். குருங்கிறவர் யார்? ஒரு வருடத்திற்குரிய ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு கிரகத்துக்கு மாறிக்கொண்டே இருப்பார். சனி 2.5 வருஷத்துக்கு ஒருக்கா மாறுறார். ராகு கேது 1.5 வருஷத்துக்கு ஒருக்கா மாறுறார். மற்ற கிரகங்களுடைய மாற்றங்கள் மிக குயிக்காக நடக்கிறதுனால அதை பற்றி நம்ம பேசுகிறதில்ல. குரு பயிற்சி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, குரு பகவான் தன்னுடைய பார்வையினால் மிக அற்புதமான ஒரு பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகமாக அமைகிறார். குரு என்பவர் நல்லவர். இந்த வருஷம் 2026-27 குரு பயிற்சி பார்த்திங்கன்னா, மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு பெயர்ச்சி அடையக்கூடிய இந்த குரு பயிற்சி வாக்கிய பஞ்சாங்கத்துப்படி மே 26ஆம் தேதியும், திருக்கணித முறைப்படி இதை தான் நம்ம நிறைய பேர் ஃபாலோ பண்ணுறோம். திருக்கணிதப்படி ஜூன் 2, 2026 குரு பயிற்சி பரவலாக நம்ம கிளியராக சொல்கிறோம். இந்த குரு பயிற்சி அப்படிங்கும்போது ரொம்ப ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம், ஒவ்வொருத்தருக்கும் எப்படி மந்திரிகளுக்கு இலாக்காக்கள் இருக்கிற மாதிரி, ஒவ்வொரு போர்ட்ஃபோலியோ இருக்கிற மாதிரி, ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு விஷயங்கள் இருக்குது. குரு என்றாலே அவர் தலைமை பண்பு, பதவி, இன்கம், பொருளாதாரம், கடன், அதே மாதிரி குழந்தை, மெயினாக திருமணம். அதாவது குரு பார்வை தான் விசேஷம். குருவோட இருக்கிற இடம் விசேஷம் கிடையாது. அவருடைய பார்வை மிகப்பெரிய விசேஷத்தை கொடுக்கும். எல்லா கிரகத்து மேலேயும் பார்க்குறார். ஆனால் 5ஆம் இடம், 7ஆம் இடம், 9ஆம் இடம் என்கிற திரிகோண பார்வை மிக அருமையான பலனை கொடுக்கக்கூடிய, ஒவ்வொரு வருஷமும் அது 3 இடம், 5, 7, 9. அப்போ நம்ம என்ன கிளியராக சொல்லிடலன்னா, இந்த 3 பார்வை இருக்கிற கிரகங்கள், அதாவது ராசி கட்டங்கள் மிக அருமையான பலனை அவங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு நம்ம சொல்லிடுறோம். ஸோ குருவை பொறுத்தவரையும் யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னே அப்படிங்கிற மாதிரி இப்போயே ஆல்ரெடி 1 மாதத்துக்கு முன்னாடியே அந்த பலன்கள் தெரிய ஆரம்பிச்சிருக்கும் அந்தந்த ராசிகளுக்கு. ஸோ முதல் நான் சொல்ல வர்றது, நம்ம 12 ராசியில் முதல் 5 ராசிகள் சூப்பர் டூப்பர் பெஸ்ட் பலன்கள், நல்ல ஒரு சுப பலன்களை எதிர்பார்க்கக்கூடிய ராசிகள் யாரான்னு எடுத்துட்டிங்கன்னா, மிதுன ராசி, 2ஆம் இடத்தில் இருக்கிற மிதுன ராசி. மிதுன ராசி நேயர்களே அப்படின்னு பார்க்கும்போது, அவங்க ஒரு வயசில் இருக்கிற குழந்தை இருந்தாலும் சரி, 99 வயசில் இருக்கிற ஒரு வயதானவராக இருந்தாலும் சரி, அவருக்கேற்ற பிறப்பு கட்டங்கள், அதாவது ஜாதக கட்டங்கள் அப்படிங்கிறது ஒரு பலனை கொடுக்கும், இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். இது கோச்சாரப்படி ஒரு 20% 30% பலனை கொடுக்குமே தவிர, இந்த குரு பயிற்சி அவருடைய ஜாதக கட்டத்தை பொறுத்து பலன்கள் மாறும். இப்போ மிதுன ராசி நேயர்களுக்கு வாக்கு ஸ்தானம், அதாவது வாக்கு ஸ்தானம்ங்கிறது தன்னுடைய கமிட்மெண்ட், தன்னுடைய வார்த்தை, அவர் என்ன சொல்கிறாரோ அது நடக்கும். ஸோ மிதுன ராசிக்காரருக்கு ஒரு நல்ல ஒரு பலனை எதிர்பார்க்கலாம். அவர் சொல்கிறது நடக்கும், அவர் செய்கிறதெல்லாம் பாசிட்டிவாக வரும். ஸோ மிதுன ராசிக்காரர்களுக்கு 2ஆம் இடத்து குரு ரொம்ப அருமையான பலனை கொடுக்குறாருன்னு சொல்லலாம். அதற்கடுத்து பார்த்திங்கன்னா மீன ராசி, அது 5ஆம் இடம். நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், 5ஆம் இடத்தில் இருக்கிற மீன ராசிக்கு திரிகோண பார்வையாக பார்க்கறதுனால அவங்க மீன ராசி நேயர்களுக்கு பார்த்திங்கன்னா சனி, அதாவது நான் சொல்கிறபடி சனி ஜென்ம சனியாக இருக்கிற அந்த சனி அசுப பார்வை, குரு சுப பார்வை. சனி ஆல்ரெடி மீனத்திற்கு டிஸ்டர்பன்ஸ் கொடுத்துட்ருக்கார், பிரச்சனைகளை கொடுத்துட்ருக்கிறாரு. ஸோ நல்லாவே தெரியும் மீனராசி நேயர்கள் என்ன நினைக்கிறீங்க, என்னடா இது 7 நாள் சனியில் இவ்வளோ கஷ்டப்பட்டுட்ருக்கனே அப்படின்னு மண்டை பிச்சுட்டு இருக்கும்போது நல்லா ஒரு ஆயில் போட்டு மசாஜ் பண்ணுற மாதிரி குருவோட பலன் உங்களுக்கு ஒரு புத்துணர்ச்சியும், ஒரு நல்ல சனியை அப்படியே கண்ட்ரோல் பண்ணி உங்களுக்கு விடுதலை பண்ணி ஒரு நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய நேரமாக இது அமையும். அதற்கடுத்து பார்த்திங்கன்னா 7ஆம் இடத்துல மகரம். மகர ராசி நேயர்களுக்கு பார்த்திங்கன்னா, அதாவது லாஸ்ட்டு 7 நாள் சனி முடிஞ்சு இப்போ ஃபைனல் எபிசோடில் இருக்கிற அந்த மகர ராசி நேயர்களுக்கு இந்த குரு பகவான்
ரொம்ப அருமையான பலன், புத்துணர்ச்சி கொடுக்கக்கூடிய ஒரு பார்வையாக, ஒரு எல்லாத்துலேயுமே சக்ஸஸ். நான் வந்து எதை பண்ணணும், எதையாவது ஒரு பண்ணணும், எதையாவது ஒரு சாதித்து காட்டணும், ஒரு புத்துணர்வோடு போகக்கூடிய ஒரு பலனை கொடுக்கக்கூடிய பார்வையாக அமையுது. இதே மாதிரி 9ல் விருச்சிகம், 9ல் இருக்கிற விருச்சிகம், அதாவது திரிகோணஸ்தானத்தில் பார்வையில் வந்து மீனம், மகரம், விருச்சிகம். ஓடி போனவனுக்கு 9ல் குருன்னு ஒரு பழமொழி கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போ எவன் போனாலும் சரி, ஆனால் விருச்சிகம் இந்த வருஷம் 2026-27 அருமையான சக்ஸஸ்ஃபுல் இயராக நடக்கும். அதாவது எதை பண்ணாலும் சக்ஸஸ், வெற்றி மேலே வெற்றி வந்து சேரப்போகக்கூடிய ஒரு காலம் விருச்சிக ராசி நேயர்களுக்கு. அதற்கு அடுத்ததாக 11ஆம் இடம், அதாவது லாபஸ்தானத்தில் கன்னி ராசிக்கு வரீங்க. கன்னி ராசிக்கு லாபஸ்தானம், எதை செஞ்சாலும் லாபம், ப்ராஃபிட். இப்போ நீங்கள் எதாவது இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா அது வந்து ப்ராஃபிட் கிடைக்கும். இதனால் வரையும் வந்து பார்த்திங்கன்னா அத்தாஷ்டம சனி, கண்டகச்சனின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அது வந்து கண்டகச்சனியில் இருக்கிற கன்னிராசி நேயர்களுக்கு இந்த குருவோட பயிற்சி, குருவோட பார்வை 11ஆம் இடத்துல இருக்கிற அந்த கன்னிராசிக்கு சக்ஸஸ்ஃபுல் ஒரு பார்வையாக, பயிற்சியாக குரு பயிற்சி நடக்குது. இப்போது நான் சொன்னபடி மிதுனம், கன்னி, திரிகோண பார்வையாக இருக்கிற மீனம், மகரம், விருச்சிகம், இந்த 3 ராசிக்கு வந்து திரிகோண பார்வை மூலமா நல்ல ஒரு சந்தோஷமான ஒரு வருட காலத்திற்கு மிக அருமையான பலனை குரு பயிற்சி கொடுக்க போகிறார். மிதுனம் அண்ட் கன்னிக்கு மிக அருமையான அந்த இடத்தை பொறுத்து, ஸ்தானத்தை பொறுத்து நல்ல பலன். இதே விஷயத்தில் மற்றவங்களுக்கெல்லாம் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேஷம், ரிஷபம், அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நார்மலான பலன், ஓகே அப்படிங்கிற மாதிரி கொடுக்குறாரு. அதே சமயத்தில் சிம்மத்துக்கு பார்த்தீங்கன்னா 12ஆம் இடத்துல விரயம். அதே துலாமுக்கு பார்த்தீங்கன்னா 10ல் குரு பதவியை பறிபோகும் சொல்கிறோம். தனுஷு வந்து 8ஆம் இடத்து குரு. இவங்க 3 பேருக்கும் கொஞ்சம் பலன்கள் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன். ஸோ குரு பயிற்சி கண்டிப்பாக நல்லவர், நல்லதே செய்வார். நம்ம இருக்கக்கூடிய எல்லா பதிவு செய்யவங்களும் நல்லபடியாக கல்யாணம் நடந்து திருமணம் சீக்கிரமாக அரங்கேறணும்னு எல்லாம் உள்ள கடவுளை வேண்டிக்கிறேன். தேங்க்யூ வெரி மச்.